மனு வா. உட்கார் மனு. என்ன சாப்பிடுற? காஃபி சொல்லட்டுமா? இல்ல வேண்டாம். வெயில்ல வந்திருக்க, கூல் ட்ரிங்காவது சாப்பிடு. உள்ள ஒரு கூல் ட்ரிங்க் கொண்டு வாங்க. ஓகே. நல்லா இருக்கியா மனு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சொந்த வீடு போச்சு, வேலையும் இல்ல, டிராவல்ஸையும் இழுத்து மூடியாச்சு. ஏதோ அணு புண்ணியத்துல அந்த வீட்டுல ஒட்டிட்டு இருக்கேன். எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இதெல்லாம் நீயே தேர்ந்தெடுத்து தானே? உன் கவனம் பிசினஸ்ல இருந்திருந்தா நீ முன்னேறி இருப்ப. ஆர்த்தியோட போட்டி போடுறதே தானே உனக்கு குறியா இருந்தது. பிசினஸ் சரியா வருமான்னு நீ யோசிக்கல. பழைய கதையெல்லாம் எதுக்காக இப்ப பேசிக்கிட்ட? பழசெல்லாம் ஞாபகத்துல இருந்தாதான் எதிர்காலத்துல நாம இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டோம் மனோ. சரி, நான் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். இன்னொரு தடவை நான் தப்பு பண்றதா இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க. இந்தா கூல் ட்ரிங்க் சாப்பிடு. அக்கா, நான் திரும்பவும் பிசினஸ் பண்றதா இருக்கேன். வெரி குட். தோத்துட்டோன்னு ஒரு இடத்துல முடங்கி போயிடாம எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். என்ன பிசினஸ் நீ செஞ்சாலும் அதுக்கு என்னால செய்ய முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா செய்வேன். ஆக்சுவலா நான் உன்கிட்ட உதவி கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். சொல்லு மனோ, நான் என்ன செய்யணும் சொல்லு. கொஞ்சம் எனக்கு ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரணும்க்கா. சரி, உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? என்கிட்ட பணம் இருந்தா நான் ஏன் உன்கிட்ட வரேன்? எவ்வளவு பணம் வேணும்? ஒரு 10 லட்சம். ஓகே. நீ என்ன பிசினஸ் பண்ண போற? அது பழையபடி டிராவல்ஸ், ஏதோ ஒரு பிசினஸ். என்ன பிசினஸா இருந்தானே, நீ பணம் கொடு, நான் பாத்துக்கிறேன். 10 லட்சம் ரூபாய் மனோ, சும்மா கிடையாது. நீ என்ன பிசினஸ் பண்ண போற, எப்படி பண்ண போற, இதெல்லாம் எதுவுமே தெரியாம நான் எந்த நம்பிக்கையில உனக்கு பணம் தர்றது? எதை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு செய்யணும். பணம்னு சொன்னனே சட்டுன்னு பேச்ச மாத்திர பத்தியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன் நீ என்ன பிசினஸ் பண்ணாலும் நான் உதவி பண்றேன்னு. நான் இல்லைன்னு சொல்லல மனோ, இப்ப கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு தான் சொல்றேன். ஆனா நீ தான் என்ன பிசினஸ் பண்ண போறோங்கிற தெளிவே இல்லாம இருக்க. அதனாலதான் கேக்குறேன், உனக்கு நான் எந்த நம்பிக்கையில பணம் தர்றது? இந்த பார், நீ என்ன நம்பி எல்லாம் பணம் தர தேவையில்ல. எனக்கு இந்த கம்பெனில ஒரு ஷேர் இருக்குல்ல, அதுல இருந்து கொடு. ஓ, உன் பேர்ல இருக்கிற ஷேர்ஸ மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ பணம் கேட்க வந்திருக்க. ஆமா, எனக்கு அதுல உரிமை இருக்குல்ல. நீயும் ஆர்த்தியும் ஏன் ஒரே மாதிரி இருக்கீங்க? இது பார், இந்த கம்பெனில உனக்கு உரிமை இருக்கு. இதுல இருந்து வர லாபத்துல உங்க எதிர்காலத்தை சரி பண்றதுக்காக நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள இந்த பணத்தை எடுத்து ஒரு தெளிவில்லாம நீ தொழில போடுறது முட்டாள்தனம் மனோ. அக்கா, வளவளன்னு பேசாத. எனக்கு பணம் வேணும். தர முடியுமா முடியாதா? சாரி மனோ, நான் உனக்கு 10 lakhs கொடுக்கறதா வச்சுக்கிட்டா அந்த பணத்தை நீ என்ன செய்ய போற, எப்படி பிசினஸ் பண்ண போற, இதெல்லாம் தெரியாம நான் உனக்கு பணம் தர முடியாது மனோ. நீ என்ன பிசினஸ் பண்ண போற, எவ்வளவு பட்ஜெட், இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால பணம் தர முடியும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீ எனக்கு பணம் தருவேனா? அப்புறம் நான் கூட பிறந்ததுக்கு என்ன மரியாதை? என்ன பேசிட்டு இருக்க நீ? அதுக்கும் இதுக்கும். சாரி அபின், நான் அப்புறம் வரேன். இல்ல தொல்ஸ், வாங்க. ஏதோ பர்சனலா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. நான் வேணா அப்புறம் வரேனே. இல்ல, பேசி முடிச்சாச்சு, நீங்க உட்காருங்க. தேங்க்யூ. கண்டவனுக்குலாம் இந்த கம்பெனில இடம் கொடுப்பேன், ஆனா கூட பிறந்தவனுக்கு உதவ மாட்டேன். மனோ, அபி, நான் அப்புறம் வரேன். யோ, நல்ல மாதிரி நடிக்காதயா. எங்க அக்கா இப்படி மாறினதுக்கே நீதான் காரணம். மனோ, என்ன பேசுற நீ? நீ கிளம்பு. அபி, ஏதோ விஷயமா வந்துருப்பார் போல இருக்கு. கிளம்ப சொல்றீங்க. பிசினஸ் பண்ண போறாராம், அதுக்கு பணம் வேணுமா? என்ன பிசினஸ்? அத கேட்டாதான் ஐயாவுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. மனோ, என்ன பிசினஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னா அபி நிச்சயமா உதவி பண்ணுவாங்க.
யோ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண நீ யாரியா? இது எனக்கும் எங்க அக்காவுக்கும் உள்ள பிரச்சனை. மனோ, இது பாரு மனோ, சும்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்காத. நான் முடிவை சொல்லிட்டேன், அதுல இருந்து மாற மாட்டேன். தெளிவில்லாம நான் உனக்கு பணம் தர முடியாது. இப்ப நீ கிளம்பலாம். ஓஹோ, நீ இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் உன் காலில் விழுந்து கெஞ்சுற அளவுக்கு நான் ஒன்றும் மானம் கட்டவன் இல்லை. போறேன், உனக்கு வேண்டியவங்களாம் சேர்த்து வச்சு நீயே நல்லா இரு. ஆனா ஒண்ணு, என்னைக்காவது நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படுவ. மனோ, சாரி துல்ஸ். இல்ல பரவாயில்ல, இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே. பொதுவாக ஆர்த்தியும் சரி மனோவும் சரி யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதே இல்லை. சரி, அட்லீஸ்ட் நீங்களாவது பணத்தை கொடுத்து அனுப்பியிருக்கலாமே. இப்ப பணம் பிரச்சனை இல்ல துல்ஸ். நான் பணம் கொடுத்து இவன் ஏதோ பிசினஸ் ஆரம்பிச்சு திரும்ப லாஸ் ஆனா கூட அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா அதோட அவன் வரமாட்டான். கண்டிப்பா வேற ஏதாவது பிரச்சனை பண்ணி ஏதாவது சிக்கலோட தான் வருவான். போன முறை ராஜேஷோட பிசினஸ் பண்ண போய் அதனால எவ்வளவு பிரச்சனை வந்து குடும்பமே ரெண்டு பட்டு போனது உங்களுக்கு தெரியாதா? அதனாலதான் விவரத்தை கேட்டேன். என்னடா பிசினஸ், என்ன பட்ஜெட்னு கேட்டா சொன்னான் அவன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறானே. அதான் அவனுக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க உட்காருங்க. நீ என்ன பிசினஸ் பண்ண போற, எவ்வளவு பட்ஜெட், இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால பணம் தர முடியும். தம்பி தம்பி, அட மனோ தம்பி, என்ன தம்பி குறுக்க வந்துட்டீங்க? கொஞ்சம் பார்த்து வரக்கூடாது? டிரைவர் பிரேக் போலன்னா இப்ப என்ன ஆயிருக்கும்? சாரி. சரி, இப்ப எங்க தம்பி போனோம்? வீட்டுக்கு தான். சரி, கார்ல உட்காருங்க, நான் கொண்டு போய் விட்டுறேன். இல்லைங்க பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். அட வாங்க தம்பி, வாங்க, சொன்ன கேளுங்க, வாங்க தம்பி. தம்பி பின்னாடி சௌரியமா உட்காருங்க, வாங்க தம்பி. இல்ல பரவாயில்லைங்க சார். வேணாங்க, இல்ல வேணாம், பரவாயில்லைங்க. நான் வேணாம். ஒரு நிமிஷம் இருங்க சார். ஐயோ இல்லைங்க, பரவாயில்லைங்க, வேண்டாம். ஐயோ என்ன ரத்தமா இருக்கு? ஆமாங்க, அண்ணா அடிபட்டு. சார் கையில ரத்தமா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொடுங்க. இல்லைங்க, அதெல்லாம் வேண்டாம். இல்ல நீங்க இருங்க சார். இல்ல வேண்டாங்க. எதுக்குங்க உங்களுக்கு வீண் சிரமம்? இல்ல வேண்டாங்க. அது அப்படியே விட்டா சரியாகாது. எரியுதுங்க. வேணாம் வேணாம் வேணாம். இது முடிஞ்சிருச்சு. வேணாங்க, வேணாம். கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. ரொம்ப எரியுது. சார் கூச்சப்படாதீங்க சார். நல்ல வேலை, உங்களுக்கு பெரிய காயம் எதுவும் இல்ல. ஆமா, நாங்க ராஜேஷ் கிட்ட வேலை பார்த்ததுனால எங்களையும் நீங்க விரோதியா நினைக்கிறீங்க, அப்படிதானே? சேச்சே. அப்புறம் ஏன் இப்படி விலகி போறீங்க? நான் ஒர்க் பண்ற இடத்துல விசுவாசமா இருப்பேன். அதுக்காக மனசாட்சியே இல்லாதவன் நினைக்காதீங்க சார். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆமா தம்பி, அடிக்கடி என்கிட்ட கூட சொல்லி புலம்புவா. மனோ சாருக்கு நல்ல மனசு, நான் அவர்கிட்ட வேலை செஞ்சிருந்தா அவர் என்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருப்பாருன்னு சொல்லுவா. அந்த ராஜேஷுக்கு சொந்த புத்தியும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை. அதனால தான் இவ சொன்னதை எதையுமே காதில் வாங்கலை. நானும் எவ்வளவோ ஐடியாலாம் கொடுத்தேன், சொன்னது எதையுமே காதில் வாங்கிக்கல. இப்போ என்னாச்சு பார்த்தீங்களா? அனாவசியமாக அவர் கெட்டதுக்கு நான் தான் காரணம்னு பரப்பி விட்டுட்டு இருக்கிறாரு. எல்லாம் கால கொடுமை சார். விடுங்கண்ணா, மனோ சாருக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு பிரிச்சு பார்க்க தெரியாதா என்ன? அவர் எல்லாரும் மாதிரியும் காதுல விழறது எல்லாம் உண்மைன்னு நம்பிட மாட்டாரு, இல்ல சார்? மனோ தம்பி, ஆதி சார் வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமாங்க. நேராக இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம். அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா ஆதி சார் வீட்டுக்கு போவோம். இல்லை எதுக்கு? இல்லை இல்லை இல்லை, நான் சொல்கிறத கேளுங்க தம்பி. இப்போ நம்ம வீட்டுக்கு வர்றீங்க,
மனோ தம்பி, உங்களுக்கு பூமாரி மனசு, சாப்பிடுங்க தம்பி. ஐயோ, இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க, வேண்டாம். அப்படியா? நீங்க தண்ணி சாப்பிட மாட்டீங்களா? ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதனால தான் உங்களை பூச்சி மாதிரி நினைச்சிட்டாங்க. இல்ல, எப்போவாது அக்கேஷனலா சாப்பிடுவேன். அப்புறம் என்ன, சாப்பிடுங்க. இல்லைங்க, ஐயோ, பரவாயில்ல. நாங்க தப்பா நினைக்க மாட்டோம். இல்லைங்க, சாப்பிடுங்க தப்பா கொஞ்சம். சாப்பிடுங்க தம்பி. நினைக்கிறதுக்கு இல்ல, அது சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க. சியர்ஸ். உண்மையிலே நீங்க ரொம்ப பாவம் சார். நானா? ஆமா, எப்படி சொல்றீங்க? இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்களே. உங்களை ராஜேஷ் ஒரு பக்கம் ஏமாத்தினாரு, ஆர்த்தி ஒரு பக்கம் ஏமாத்தினாங்க. நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் சார். நீங்க என்ன கேள்விப்பட்டீங்க? ஆர்த்தியும் ராஜேஷும் டிராவல்ஸ் வச்சப்போ முதுகெலும்பா உழைச்சதே நீங்க தானே? அதைத்தான் 2 பேரும் மறந்துட்டாங்களே. மறந்தா கூட பரவாயில்ல தம்பி, உங்க மேல அபாண்டமா பழி போட்டு உங்களை அங்கிருந்து வெளியேற்றிட்டாங்களே, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தம்பி. இப்ப நினைச்சு பார்த்தா கூட ரொம்ப அவமானமா இருக்கு. பழசெல்லாம் கிளறி விட்டுட்டீங்க, தாங்க முடியல. இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. உங்க தங்கச்சி ஆர்த்தியை கூட மன்னிச்சிடலாம், ஆனா எல்லா பிரச்சனைக்கும் அந்த ராஜேஷ் தான் தம்பி காரணம். எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு நீங்க இப்படி சும்மா இருக்க கூடாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? இப்ப போதையில இருக்கீங்க, சொன்னா உங்களுக்கு புரியாது. ஏய், நோ, ஸ்டடி. டெல் மீ டார்லிங், நான் என்ன பண்ணும்? சொல்றேன். யாருன்னு போய் பாருங்க. சேசு, ஆ. போன் அடிக்குதுல, பாருங்க. பாக்குறேன். ஆ. ஹலோ ஹலோ, வந்திருக்கான். யாரு? சேசு, நம்மளுக்கு என்ன சீக்ரெட்? அது ஒண்ணு இல்ல தம்பி, நீங்க வாங்க தம்பி, நான் சொல்றேன், நீங்க வாங்க. ஐயா, என்ன போன் எடுக்கல அது நீங்க? நீங்க உள்ள போய் பேசுவோம், நீங்க வாங்க உள்ள தம்பி, போய் நீங்க என்ன வாங்க. பேசுறது சேசு? இந்த அட, இடம் வாங்க எனக்கு தம்பி, பிடிச்சிருக்கு சொன்னா சேசு. கேளுங்க, வாங்க வாங்க உள்ள போங்க. வாங்க, உள்ள போய் இங்கே பேசுவோம், வாங்க. பேசலாம். நீங்களும் வாங்க. நீங்க போங்க, நான் வரேன். வாங்க. பார்த்து கூட்டிட்டு போங்க. அவங்களும் வருவாங்கல்ல. செல்லாம் என்ன பெல் அடிச்சுன்னே இருக்குதா? நீ கதவு திறக்க ஏன் இவ்வளோ நேரம் உனக்கு? அது வந்து பாத்ரூம். என்ன பாத்ரூம்ல நானுக்கும் ஐயோ பயங்கரமான ஆள்லையே அடிப்பாவி. நான் வருவேன் தெரிஞ்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? கல்லி எல்லாமே என்ன இது எல்லாமே இருக்கு. இது கிளாஸ் ஏதோ அதை எடுத்துட்டு வரேன். எத்தனை நாள் செய்யறோம்? என்ன சேசு கூட்டினு வந்து தனியா வைக்க? அங்க போலாம். என்ன சேசு, இங்க எனக்கு பிடிக்கல. பாரின் சாருக்கு அட பாயில இத்தனை நான் வரும்போது பாண்டிச்சேரி பிளாஸ்டிக் சாருக்கு தான் கொடுப்பீங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு? கிளாஸ் வந்துச்சா? ஓகே, பொறுங்க பொறுங்க என்ன பொறுங்க உசு? பொறுங்க. பாரின் சாருக்கு தான். சரி, அந்த லாந்தர் உங்க அண்ணன் வந்தானா? வந்த விட்டுருவேன் நான் வீட்டுக்குள்ள. ஒருவேளை வந்தான்னு வைய, அந்த லப்பர் தலை நான் அடிச்சு தருத்தினே அவனுக்கு சும்மா விடாத. ஐயோ, நானு சத்தம் போடாதீங்க கேக்குறேன்ல. தம்பி. உங்க கையில கொஞ்சம் ஊத்த. அங்க விட்டத இங்க தொடர்றான். இங்க ஏன்? என்ன உள்ள ஏதோ பேசுறதான் கேக்குது? இல்ல இல்லையே.
டிவி ஓடுற சத்தம் கேக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஓ டிவி ஓடுனுக்குதா? ஆமாமா. சரி நீ போய் ஆஃப் பண்ணிட்டு நானே போய் ஆஃப் பண்ணிட்டு வரேன். இல்ல வேண்டாம், நானே போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். நானே போய் ஆஃப் பண்ணிட்டேனா? இல்ல பரவாயில்ல, நீங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரம் வா. வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? சத்தம் அங்க கேக்குது. யாருக்கு கவிதா? ஒண்ணும் இல்ல மனோ, உங்களுக்குதான். இந்தங்க குடிங்க குடிங்க, பாத்து. என்ன ராவா கொடுக்குற? மனு குடிப்பாரு, பேசாம இருங்க. தேங்க்ஸ் கவிதா. ஏதா நேரது டீ ஆஃப் பண்ணி போய் ஆளுக்கு நீ இப்போ பாரு. நான் அப்பாடா, ஒரு பிரச்சனை முடிஞ்சது. இன்னும் 1 ஹவருக்கு எந்திரிக்க மாட்டான். கவிதா 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 சொல். ஆஃப் பண்ணிட்டியா? ஆஃப் சரி பண்ணிட்டேன். வாங்க இதை உள்ள போலாம். இல்ல வேண்டாம், நம்ம அங்க போலாம். கவிதா இல்ல வாங்க, ஹாலுக்கு போலாம். சொல்றது கேளுங்க, அங்க போலாம் வாங்க. ஐயோ, அங்க போலாம். என்ன கவிதா எங்க போலாம்? இங்கதான் ஹாலுக்கு போலாம் வாங்க. ஆளுக்கா ஹாலுக்கு ஆளுதான் தான். பெருசா நல்லா இருக்குண்டியா? ஆமாமா. பயங்கரமான ஆளு நீ. போங்க. ஆளுக்கு போலாம். வாங்க உட்காருங்க. ஏய் நீ ஏன் நீ எங்கிட்ட பாத்தியா? உனக்காண்டி மல்லிப்பூலாம் வாங்கி வந்துரு. உட்காரு உட்காரு, பக்கத்துல வா. இந்த பாத்தியா மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷா உனக்காண்டி தான் வாங்கிட்டு வந்தான். நான் வாசனை அடிக்குது பாரு. இந்த அப்படி மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் எனக்கு தானே நாளை என். ஏய் என்னது இது? கண்ணாடி எங்கேயோ பார்த்துருக்கேன் நான். அது வந்து என்னோட கண்ணாடிதான், என்னோடதுதான். எது என்னோடதுதான். உன்னோட கண்ணாடியா? ம். ஐயோ கண்ணு குருடாயிடுச்சா உனக்கு? சரி விடு, கோழி குருடானாலும் கோயம் ருசியா தான் இருக்கும். இது இந்த பூவாங்க இதை போட்டீங்கன்னு நம்ம 2 பேரும் சுந்தரி நீயும் சுந்தர நானும் சேர்ந்திருந்தால் திருவோனோ சரக்குவோனோ. ஊத்து ஊத்து சரக்குது. ஏய் சரி இந்த கண்ணாடி போட்டு காட்டுறேன். என்ன எப்படி இருக்கு சொல்ல? சொல்றேன். எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குதா? ரொம்ப சூப்பரா இருக்கு. ஐயோ சாப்பிடுங்க. நான்ப்பா ஒண்ணுமே தெரியல. மாவுல டோக்கு கண்ணு போல உனக்கு பயங்கர ஃபவரா இருக்குது. ஐயோ, தண்ணி ஊத்து.